இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சார் சார் எனக்கு தெரிஞ்சு நாம அப்படியே வீடு சுத்தி வளைச்சா நல்லதுன்னு தோணுது. இல்ல சைலேஷ், ஃபயரிங் ஸ்டாப் ஆனதுனால அவங்க கிட்ட புல்லட் காலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. இல்ல சார், இது அவங்களோட சதியா கூட இருக்கலாம். நாம வெயிட் பண்ணி ஆகணும். நான் சொல்ற வரைக்கும் யாரும் ஃபயர் பண்ணிடாதீங்க. சொல்லு. அவரு ஒய்ஃப் கூட பேசணுன்றதுக்காக எங்க டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன டைம் ஆகுது? சருக்கு வீட்டுக்கு வர ஐடியா இல்லையா என்ன? சீக்கிரம் எதிரிகளை காலி பண்ணிட்டு வரேன். ஆமா ஆமா, என்னை விட குற்றவாளிங்க தானே உங்களுக்கு முக்கியமா போயிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு எப்பவும் உன் ஞாபகம் தான். அது சரி, எந்த நிமிஷமும் உங்க ஞாபகம் தான் எனக்கு. அப்படியா? அப்படின்னா நான் என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு ஞாபகம்னு தெரிஞ்சுக்கலாமா? எந்நேரமும் உங்க ஞாபகம் தான்றதை எப்படி சொல்லுவேன்? எந்த அளவுக்கு ஞாபகம்னா, நீங்க எப்பவும் எனக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கிற மாதிரியே தோணும். அப்படியே என் தலைய கோதி விட்டுட்டு சில நேரத்துல எப்படி தோணும் தெரியுமா? உங்களோட மூச்சு காத்து என் கிட்ட வந்து என் காதுக்குள்ள உங்க காதுல சொல்லிக்கிட்டே இருக்கும். சில நேரங்கள் எப்படி இருக்கும்னா, உங்க கை என்னோட இடுப்பை தொடுற மாதிரி தோணும். அப்புறம் நீங்க என்ன இறுக்கமா அணைச்சுக்கிட்ட மாதிரி தோணும். நான் எதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணேன்னா, அவர் பாட்டுக்கு திடீர்னு வந்து நம்ம 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணிடுவாரோன்னு. வெல் டன் ரமேஷ், வெல் டன். உங்க கையில இருந்து எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச் சார். சார், இந்த வெற்றி என் ஒருத்தனோடது மட்டும் இல்ல, எங்க டீமோடது. சார், நீங்க எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும். சொல்லுங்க. எனக்கு கொஞ்ச நாளைக்கு லீவ் வேணும். கிராண்டட், கிராண்டட். உங்களுக்கு லீவ் கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுக்க போறேன்? கோ அண்ட் என்ஜாய். தேங்க்யூ சோ மச் சார். சார். ஆமா சார், நான் வீட்டில் தான் இருக்கேன், எங்கேயும் போல. நீங்க சைலேஷ் அனுப்புங்க. ரீமா போன். எஸ் சார். ரீமா சார், நான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் சார். எஸ் சார். ஹலோ ரீமா. விக்கி சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ரமேஷ், நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எப்போ மீட் பண்ணலாம்? வரேன், சீக்கிரமாவே வரேன். அண்ணி எப்படி இருக்காங்க? அட, உன்னோட அண்ணி நல்லா தான் பாருக்காங்க. சரி, இப்ப எல்லாத்தையும் நீ போன்லயே பேசலாம்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்துரு. வரேன், மீட் பண்ணலாம். இது உண்மையிலே நல்ல ஜோக். அப்புறம் விக்கி, உன்னோட பிசினஸ் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. குட். சரி, உன்னை பத்தி சொல்லு. நீ இன்னும் இங்க எத்தனை நாள் இருக்க போற? என்னப்பா நீ
இப்பதானே வந்திருக்க, அதுக்குள்ள எப்ப போறேன்னு கேக்குறேன். இல்ல இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க 2 பேரும் இருக்கீங்க பாருங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டீங்க. என்ன பேசுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இந்தா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கே. இருங்க, நான் உங்களுக்கு ஊறுகாய் எடுத்துட்டு வரேன். மாங்காய் ஊறுகாய்? ஆ. உனக்கு மாங்காய் ஊறுகாய் வேணுமா? அப்புறம் இந்த வாட்டி யாரை என்கவுண்டர் பண்ண? அந்த கதைலாம் இப்ப எதுக்கு, முதல்ல நம்ம சாப்பிடலாம். நீ ஒண்ணுமே சாப்பிட மாட்டே. போதும் போதும் போதும். சாப்பிட இரா. உன் அண்ணி அவளோட கையால செஞ்சது. வேற ஏதாவது வேணுமா? செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நான் சைலேஷ வீட்டுக்கு கூப்பிட்டு கேஸை ஸ்டடி பண்றேன். ஹலோ ரீமா, உனக்கு என்ன ஆச்சு? 2 நாளா கால் இல்ல, ஒரு மெசேஜும் இல்ல. என்ன நீ மறந்துட்டியா? என்ன விக்கி இப்படி பேசுற? உனக்கே தெரியும்ல, ரமேஷ் வீட்ல இருக்காரு, லீவ்ல இருக்காரு. அவன் வீட்ல இருக்கிறதுனால நாம மீட் பண்ணாம இருக்க முடியுமா? ரீமா, உனக்கு தான் தெரியும்ல உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு. நீ ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற விக்கி? நான் ஒரு கல்யாணமான பொண்ணு, நான் என் வீட்டையும் பாத்துக்கணும் இல்லையா? இங்க பாரு, நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல. சரி, ஓகே. நாம 2 பேரும் மீட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாக்குறேன். சரியா? நீ முதல்ல போன் வை. அதே பிடி. முதல்ல ஐ லவ் யூ சொல்லு. நீ என்ன லூஸ்? ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், அவர் வீட்ல இருக்காரு, அவர் காதுல விழுந்துற போது. நீ வீட்ல தான் இருக்குன்னு எனக்கும் தெரியும், ஆனா ஐ லவ் யூ சொல்லி ஆகணும். சரி, சொல்றேன். ஓகே சார். Love you. Love you. Love you. Love you. அப்போ உத்தம பத்தினி, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? என்ன என்ன சொன்ன? ஐ லவ் யூ அதான சொன்ன? எப்பவும் தூரத்துல இருக்க மாதிரியே சொல்ற. இப்ப நம்ம 2 பேரும் நெருக்கமா இருக்கோம்ல, என் காது கேட்கறதுக்கு ஆவலோட இருக்கு. சொல்லு. என்ன? நீ சொல்ல வந்ததை சொல்லு ப்ளீஸ். I love you. Yeah, I love you too. இருங்க, உங்களுக்கு சமைச்சு முடிச்சிடுறேன். நிஜமாவா? அதுக்குள்ள சமைச்சு முடிச்சிடுவியா? விடுங்க. மாட்டேன். சொல்றேன்ல, நான் சமைக்கணும். ஹலோ. ஆமா. ஹலோ. ஷோ, இப்படியே செஞ்சு என்ன மாட்டி விட்டுருவா போல இருக்கு. நீ எதுக்காக என்ன நேத்து ஐ லவ் யூ சொல்ல சொன்ன? எதுக்காக இப்படி என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்க விக்கி? ரீமா, கொஞ்சம் பொறுமையா இரு, ரிலாக்ஸா இரு. முதல்ல பயப்படுறத நிறுத்து, ஒன்னும் ஆகாது. ரமேஷ்க்கு நம்ம மேல என்னைக்கும் சந்தேகமே வராது. சரி, அதெல்லாம் விடு. நான் உன்னை சந்திக்கணும் இப்பவே. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நான் உன்னை இப்பவே மீட் பண்ணியே ஆகணும். அட, நீ புரிஞ்சுக்கவே மாட்டற. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. விக்கி, அதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன பேசிட்டு இருக்க? ஒருவேளை நீ வரலனா அப்புறம் நான் ஏதாவது செஞ்சுப்பேன், அவ்வளவுதான். நீயே டிசைட் பண்ணு. ஐயோ விக்கி, நீ நிஜமாவே பைத்தியமாயிட்ட. ரிலாக்ஸ், ஓகே? இந்த ஃபைலை ரமேஷ் வீட்ல கொடுத்துருங்க, ரொம்ப அர்ஜென்ட்.
சார் ரமேஷ் சார் லீவ்ல இருக்காரு. இப்போ அவர் வீட்ல இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். வைஃப் கூட எங்கேயா வெளியில போயிருப்பாருன்னு தோணுது. நான் அவர்கிட்ட பேசிட்டேன், அவர் வீட்ல தான் இருக்காரு. நீங்க அதை கொடுத்துருங்க. எஸ் சார். ம், போயிட்டு வாங்க. ரீமா, சைலேஷ் வந்துட்டு இருக்காரு. வேலை முடியறதுக்கு மத்தியானம் ஆயிடும். அவருக்கு சேர்த்து சமைச்சிரு. ஆ, ஆ, நீ அது எங்க வெளிய போறியா? ரேஷன் தீர்ந்து போச்சு இல்லையா, அதான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இதோ போயிட்டு உடனே வந்துருவேன். ஓகே, நில்லு. போச்சு, விட்டு போறேன். நீ ரொம்ப ஹாட்டா இருக்க. போட்டுமா? ம். வா உள்ள வா. ஹாய், உட்காரு. இப்போ எங்க போறோம்? நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். என் கூட இருக்கிற வரைக்கும் நீ வீட்டை பத்தி யோசிக்கவே கூடாது. கொடுத்துட்டீங்களா? சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ரமேஷ் சார் வீட்ல இருக்க மாட்டாருன்னு. இப்பதான் அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு அவர் கார்ல போறத பார்த்தேன் சார். சார், நான் இங்க வந்ததே ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு சார். சரி, நீங்க ஃபைலை அவங்க வீட்ல கொடுத்துட்டு வந்துருங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே? சரி சார். ம். சைலேஷ், என்னைய அப்படி பாக்குற? வாஷ்ரூம் போயிட்டு வந்தீங்க. வா உள்ள வா. ஐம் சாரி சார், நீங்க வெளியில எங்கேயோ போயிட்டீங்கன்னு நினைச்சேன். நீ கற்பனை பண்றத நிறுத்துப்பா. இல்ல சார், அது வந்து என்னாச்சு? ஏன் அப்படி பார்த்துட்டு இருக்க? இல்ல சார், ஒண்ணும் இல்ல. வெளியில உங்க வைஃப் அவசர அவசரமா கார்ல ஏறி போறத பார்த்தேன். அதான் நீங்களும் கூட இருப்பீங்கன்னு நினைச்சேன் சார். ஐம் சாரி சார். ரீமா, போனை எடுக்காத. ஒரு நிமிஷம், போன் அடிக்குதுல. நான் தான் போன் எடுக்க வேணாம்னு சொல்றேன்ல. பிடிவாத சொன்னா கேட்க பிடிக்காத. மாட்டேன். நான் போன் போனை பேசிட்டு எடுக்காத. வரேன். போ அப்படி. ரீமா, சத்தம் போடாத. ரமேஷோட கால். ஹலோ ரீமா, நீ எங்க இருக்க? ரேஷன் வாங்குறதுக்கு இவ்ளோ நேரமா? சைலேஷும் சாப்பிடாம போயிட்டாரு. ஐம் ரியலி சாரி. அது வழியில என் ஃப்ரெண்டை மீட் பண்ணனா பேசிட்டு இருந்ததுல எனக்கு டைம் போனது தெரியல. இதோ நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. ரீமா, எங்க கிளம்பிட்ட? விடு கைய. நான் சொல்றத கேளு. விக்கி, நான் வீட்டுக்கு போன கைய விடு. வீட்டுக்கு ஒண்ணு போவேணாம். இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி? இதோ பாரு ரீமா, ரெண்டுல ஒரு முடிவெடு. அப்புறம் இல்லனா என்ன பண்ணுவ? பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயிலா? பிளாக்மெயில் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. ஆனா இது உனக்கு தெரியும்ல.
என் புருஷன் யாருன்னு. ஆ? அவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவருக்கு மட்டும் நம்ம 2 பேர் விஷயம் தெரிஞ்சது, நம்ம 2 பேரையும் அவர் என்ன பண்ணுவார்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. என்ன போக விடு. ரீமா, நான் என்ன கேட்டேன்னு நீ இவ்ளோ ரியாக்ட் பண்ற? நான் இதைத்தானே கேட்டேன். பக்கத்துல ஸ்டோர் இருக்கு, நீ உடனே போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்ன. இப்போ இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. நீ யார் கூட கார்ல போன? உன் ஃப்ரெண்ட் யாருன்னு கூட நான் கேட்க கூடாதுன்னு சொல்றியா? நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட போனேன். எனக்கு அவனுக்கு அஃபேர் நடந்துட்டு இருக்கு. நீங்க அதை தானே கேட்க விரும்புனீங்க. ரீமா, என்ன ரீமா ரீமா? உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட் வந்து நான் யாரோ ஒரு பையன் கூட கார்ல போறத சொன்னா உடனே நீங்க என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு கட்டின பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்ல, எவ்வளவு சொன்னதை நம்புவீங்களா? சொல்லுங்க. ரீமா, நீ காரணமே இல்லாம விஷயத்த பெருசாக்கிட்டு இருக்க. நான் உன் மேல சந்தேகப்படல, உன்னை கேக்குறேன், அவ்வளவுதான். போதும் ரமேஷ், போதும், நிறுத்துங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் முட்டாள் இல்ல. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் பேச தேவையில்ல. நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்ல நான் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்து போறேன். இது என்ன குழந்தை தன்ன ரீமா? நான் உன்ன குழந்தை மாதிரி நடந்துக்கல. எனக்கு 28 வயசு ஆகுது, புரிஞ்சுக்கோங்க. நான் உங்க பொண்டாட்டி. ஆனா ஒரு குற்றவாளிய கேள்வி கேக்குற மாதிரி நிக்க வச்சு கேக்குறீங்கல்ல. குற்றவாளிகளுக்கும் மனைவிக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல, அப்புறம் என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க. ரீமா, நான் சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி, நான் சொன்னது தப்புதான், சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, நான் இப்ப சொல்றேன், ப்ராமிஸ் பண்றேன், ஒரு மனைவிக்கும் குற்றவாளிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்கிறத நான் என் மனசுல வச்சுக்கிறேன். இப்ப உனக்கு கோவம் இல்லைல்ல? மனுஷன் தப்ப முதல் முறையா தெரியாம தான் செய்வான். ஆனா அவனோட மனசுல பிடிபட்டுருவோங்கிற பயம் இல்லாம போயிடுச்சுன்னா அவனுக்கு தப்பு செய்யறது பழகி போயிடும். அப்புறம் அவன் ஒரு குற்றவாளியா மாறிடுவான். அப்புறம் ரீமாவும் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து விக்கி அப்புறம் ரீமா அவங்களுடைய உறவை மேலும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வணக்கம், நான் தான் அமித். கிரைம் அலர்ட்ல இன்னைக்கான எபிசோட்ல நான் உங்களை கான்பூர் நகரத்துக்கு கூட்டிட்டு போறேன். இப்ப நாம பார்க்க போறது உறவுகளுக்கிடையே துரோகம் செய்யறவங்களுடைய உண்மையான கதைய. குற்றத்தை எவ்வளவு புத்திசாலித்தனமா வேணாலும் செய்யலாம், ஆனா அதோட முடிவோட ஆரம்பம்னு ஒண்ணு நிச்சயமா இருக்கும். அண்ட் ரீமாவோட கதையிலையும் இப்படிதான் நடந்துச்சு. வாங்க பார்க்கலாம். உங்க சூட்கேஸ் ஃபுல்லா பேக் பண்ணிட்டேன். தேங்க் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம் ரீமா, இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. பத்திரமா உள்ள வை. டிபார்ட்மெண்டோட பணம். நான் திரும்பி வந்ததும் இதை டெபாசிட் பண்ணிடுறேன். சரி. அப்புறம் சீக்கிரமா திரும்பி வர முயற்சி பண்றேன். சீக்கிரம் வந்துருங்க. நீங்க இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஐ நோ. பத்திரமா இரு. பாய் பாய். என்கிட்ட நீ பேசாத. எப்ப பாரு கோவப்பட்டுட்டே இருக்க. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் பொறுமையா இருன்னு. பாத்தியா, இப்போ ரமேஷ் போயாச்சு. இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என்னடி டார்லிங், தப்பா எடுத்துக்கிட்டியா? என்கிட்ட வா. எனக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா உன் புருஷன் ரமேஷ் பெர்மனண்டா அதே ஊர்ல செட்டில் ஆயிரணும். அப்புறம் நானும் தான் பெர்மனண்டா தேராடூன் ஷிஃப்ட் ஆயிடுவேன். பரவாயில்லையா உனக்கு? ஏய், முடியாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமை என்னைக்கும் வராம நான் பார்த்துப்பேன். I love you. I love you too. என்னம்மா ஞாபகம் வரனா? உங்க ஞாபகத்திலேயே இருக்கேன். அப்படியா? அப்ப நான் மேடம்க்கு எவ்வளவு ஞாபகம் இருக்குன்னு சொல்றீங்களா? இன்ஸ்பெக்டர் சார் லைஃப் முழுக்க லவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வீட்டுக்கு திரும்பி வாங்க, அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு லவ் பண்ணுங்க.
எனக்கு வீட்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணி பேசவா? ஓகே, லவ் யூ. ஐ லவ் யூ டு பேபி, ஐ லவ் யூ. ஹலோ, வீடியோ எப்படி இருக்கு மேடம்? யார் பேசுறது? நான் யாரா இருந்தா என்ன, அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எல்லாம் தெரியும் மேடம். ரீமா சிங், வைஃப் ஆஃப் ரமேஷ் சிங், என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். மொபைல் நம்பர் 93. வேணும்னா அவருக்கும் இந்த வீடியோ அனுப்புறேன். இல்ல இல்ல, உனக்கு என்ன வேணும்? வெறும் 2 லட்சம் ரூபாய் பணம் கைக்கு வந்தவன வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். ஹலோ ஹலோ, பிளாக்மெயில் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ இப்படி செய்வேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. என்ன சொல்ல வர? உனக்கு ஏதோ மூளை கெட்டு போச்சா? இத நான் ஒண்ணு அனுப்பல. நீ அனுப்பலையா? நீ தானே எப்பவுமே சொல்லுவ பிளாக்மெயில் பண்ணுவேன்னு பண்ணிட்ட இல்ல இப்போ? அட, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அத நான் கோவத்துல சொன்னமா? பொய் சொல்லாத. ரீமா, ரீமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மேல நம்பிக்கை வச்சு நான் என்னையே உனக்கு கொடுத்திருக்கேன் விக்கி. ஆனா நீ ரீமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேவலமா ரீமா, நான் ஒண்ணும் பண்ணல. நீ ஏன் என்ன எதிர்பார்க்கற என்கிட்ட? என்ன எதிர்பார்க்கற? நான் எதையும் எதிர்பார்க்கல, நான் எதையும் செய்யல. நீ இதை விட என்ன நம்புறீமா? நான் எதுவும் செய்யல. அப்படின்னா இந்த பிளாக்மெயிலர் யாரு விக்கி? எனக்கு சத்தியமா தெரியாது. இது 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 அவனோட கால் தான். இது அவனோட நம்பர் தான். இது பாரு, என் பேச்சு கேளு. போனை எடு, ஸ்பீக்கர்ல போடு, ரிலாக்ஸா பேசு. ஹலோ ஹலோ மேடம், பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஓகே. எங்க மீட் பண்ணணும் கேளு. நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். பணத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்? நான் உங்களுக்கு அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன் மேடம். அது வரைக்கும் நீங்க உங்க லவர் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. யார் இவன்? நீ இங்க இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒன்னாகாது. நம்ம எதையாவது யோசிக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. ஆனா மீதி பணம் என்கிட்ட இல்ல. மீதி பணம்? அங்கதான் நினைக்கிறேன். இந்த இடம் தான் சொன்னா. இந்த இடமா தான் இருக்கும். நான் போய் பணத்தை வச்சுட்டு வரேன். இதை பாரு, நீ பணத்தை குப்பை தொட்டியில் போட்டு கிளம்பிடு. யார் எடுக்க வராங்கன்னு நான் பார்க்குறேன். அப்புறம் பயப்படாம தைரியமா இரு. ஒன்னாகாது. ஆட்டோ, கொஞ்சம் சீக்கிரமா சாஸ்திரி நகர் போங்க.
ஏய், நில்றா. காசை எடுத்துட்டு என்ன சார்? எங்க போற? blackmail என்ன பண்றியா? காசு சார்? எனக்கு மரியாதையா ஒண்ணும் காசு தெரியாது. எடு. காசை எடுக்க போறியா இல்லையா? எனக்கு சார் வலிக்குது. எடுடா. சார் சார் ஹலோ விக்கி, என்னாச்சு? அவனை பிடிச்சிட்டியா? இல்ல நான் போய் பாக்குறதுக்குள்ள அவன் ஓடி போயிட்டான். என்ன விக்கி இப்படி கோட்டை விட்டுட்டு நிக்கிற? நம்ம விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் ஒரேடியா சுட்டு கொன்னுடுவாரு. எனக்கு புரியுது ரேமா, நீ கொஞ்சம் பயப்படாம இரு. சர்ப்ரைஸ். ரீமா, என்ன தெரியுமா, நீ என்ன பார்த்து சந்தோஷப்படலையா? நீ அழுகுறியா? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. அது நீங்க எப்படி இவ்ளோ சீக்கிரத்துல வந்தீங்க? உன்னோட காதல் தான் என்னை இழுத்துட்டு வந்துச்சு. சரி, அதை விடு. நீ எதுக்கு அப்செட்டா இருக்க? சொல்லு, என்ன நடந்துச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, யாரும் என்ன எதுவும் சொல்லல. பக்கா? பக்கா. அட என்னம்மா நீ? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டோட மனைவி நீ. துப்பாக்கியை பார்த்து பயப்படுறியா? ஒரு நிமிஷம், அந்த போனை கொடு. கொடு. கண்ண புடி. நானா? சொல்றல்ல, புடிமா. இரு, நான் உனக்கு எப்படி சொல்றதுன்னு கத்து தரேன். அப்படிதான், பொறுமையா கையை அப்படி பொறுமையா வச்சுக்கோ. அப்புறம் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தூரமா எதை குறி வைக்கிறோமோ அதை பார்க்கணும். சரியா? முழு கவனத்தோட. உன் கை நடுங்க கூடாது. விரலை இதுக்குள்ள வச்சு மூச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஷூட் பண்ணணும். ஒண்ணு இல்ல. அமைதியா இரு, அமைதியா. ஒன்னும் ஆகல. ரீமா, ரீமா, ரீமா. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? உன் கவனம் எங்க இருக்கு? ஐம் சாரி. என்னம்மா அது? அப்புறம் இன்னொரு விஷயம், ரீமா, அன்னைக்கு நான் உனக்கு பணம் கொடுத்தேன்ல, அதை கொண்டு வா. போய் கபோர்ட்ல இருந்து பணத்தை கொண்டு வா. நான் அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தல, ஞாபகம் இருக்குல்ல? எடுத்துட்டு வா. அந்த பணம் என்கிட்ட இல்லங்க. என்ன? நான் உன் கையில 1 லட்சம் ரூபாய் கொடுத்து பத்திரமா பீரோல வைக்க சொன்னேன்ல, அது எங்க போச்சு? ரீமா, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அது எங்க? அது அரசாங்கத்தோட பணம். ரீமா, விளையாடாத. நான் உன்கிட்ட கொடுத்த பணத்தை எடுத்துட்டு வா. எங்க போச்சு? சீக்கிரம் போ. ரமேஷ், ரமேஷ், என்ன மன்னிச்சிடுங்க. என்ன எதுக்கு மன்னிப்பு கேக்குற? அந்த பணத்தை. என்ன ஆச்சு? ரமேஷ், ரமேஷ், அந்த பணத்தை நான் செலவு பண்ணிட்டியா? அந்த பணத்தை நான் எங்க அப்பாவோட HIV ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டேன். வாட்? அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அம்மா நிறைய பணம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பணம் இல்லன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். ரமேஷ், என்ன மன்னிச்சிடுங்க ரமேஷ். ரீமா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. முன்னாடியே சொல்லல. என்ன நீ இப்படி பண்ணிட்ட? இரு, நான் மாமாக்கு போன் பண்ணி பேசுறேன்.
என்ன ரீமா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்றது இல்ல. ரமேஷ் இருங்க ரமேஷ். அட ரீமா, அவருக்கு போன் பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு கேட்க விடு. ரமேஷ், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது வெளியில யார்கிட்டயும் சொல்லாம அவர் தனியா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. இத பத்தி என்ன வெளியில ரீமா? தெரிஞ்சா அட. அசிங்கமா அவர் ஃபீல் பண்றாரு. சரி, நான் அவரோட மாப்பிள்ள ரீமா. அவர்கிட்ட பேசுங்க. ஆனா இப்போ இல்ல. இப்போ அவர் ரொம்ப மோசமான மனநிலையில இருக்காரு. யார்கிட்டயா அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. ரமேஷ் ப்ளீஸ் அவருக்கு ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ் சரி. ரமேஷ். யா சைலேஷ், சொல்லு. நான் உடனே வரேன். நீ அமைதியா இரு ரீமா. கடவுளே, எப்படியோ இன்னைக்கு தப்பிச்சிட்டேன். எப்படி இருக்கீங்க மேடம்? ஏன் இப்படி என்ன அடிக்கடி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க? நீ எவ்வளவு பணம் கேட்டியா அவ்வளவு பணத்தை கொடுத்துட்டேல்ல? மரியாதை அந்த வீடியோவை டெலீட் பண்ணு. திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்றதை நிறுத்து. தங்க முட்டையிடுற வார்த்தை எப்படி ஒரே அடியா விட முடியும்? எனக்கு இப்போ 2 லட்சம் ரூபாய் வேணும். என்கிட்ட பணம் இல்ல. எங்க போய் அந்த பணத்தை கொண்டு வர சொல்றேன்? இதெல்லாம் கள்ளக்காதெல்லாம் கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிருக்கணும். உங்க புருஷன் கிட்ட துப்பாக்கி லைசென்ஸ் வேற இருக்கு. யார வேணாலும் எங்க வேணாலும் சுட்டு பொசுக்க முடியும். ஒருவேளை இந்த வீடியோ அனுப்புனா அவருக்கு 2 புல்லட் செலவாகும். ஒன்னு உங்களுக்கு, இன்னொன்னு உங்க காதலனுக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. ரெண்டு லட்சமா? இவ்வளவு பணம் உனக்கு எதுக்குமா? அது ரமேஷ் சஸ்பெண்ட் ஆயிட்டாருப்பா. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு? அப்பா, அவரோட சஸ்பென்ஷன் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. உங்களால எங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா செய்க, இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் இரு. இத பாருமா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு நல்லா சொல்றதுக்கு இப்ப என்கிட்ட நேரம் இல்லம்மா. நான் இந்தம்மா. தேங்க்யூப்பா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மா, நான் இங்க வந்து உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போன விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுப்பா. அவரோட சஸ்பென்ஷன் விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப வருத்தப்படுவாருப்பா. சரிம்மா, நாங்க சொல்ல மாட்டோம். தேங்க்யூ. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக வேற ஒரு பொய்யை சொல்ல வேண்டியது இருக்கும். இப்படியே போனா அதுக்கு தீர்வே இருக்காது. ரீமாவை தெரியாத ஒரு நபர் அவங்கள பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய புருஷன்கிட்ட மட்டும் இல்லாம தன்னை பெத்த அப்பா அம்மா கிட்டையும் பொய் சொல்லி அவங்களையும் இதுக்குள்ள இழுத்து விட்டுருக்காங்க. ரீமா இந்த மாதிரி தொடர்ந்து பொய் சொல்றதுனால வரப்போற பலன் என்ன? அப்புறம் அவங்கள பிளாக்மெயில் பண்றது யாரு? இந்த கேள்விகளோட பதில நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏய் நில்லு. என்னாச்சு? அவனை பிடிச்சிட்டியா?
ஓடிட்டா. இது இது அவனோட கால் தான். அவன் தான் கால் பண்றான். ஸ்பீக்கர்ல போடு. வேலையை காட்டிட்டீங்கல்ல, நீங்க உங்க லவ்வரை கூட்டிட்டு வந்துட்டீங்க இல்லையா? என்ன பிடிக்கணும்னு பாத்தீங்களா? டேய் திருட்டு ராஸ்கல், உனக்கு தைரியம் இருந்தா எங்க நேர்ல வந்து நில்றா. கோலை மாதிரி முதுகு பின்னாடி ஏடா நிக்கிற? எங்க முன்னாடி வந்து நேருக்கு நேரா வந்து மோதி பாடுறா. ஓ, நேருக்கு நேரா மோதணுமா? சொல்லு, நேருக்கு நேரா வர சொன்னில, வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போற? என்ன அமைதியா இருக்க? சைலேஷ், நீங்களா இப்படி? என்ன நீ? நான் தானே சீனியரோட வைஃப நல்லபடியா பாத்துக்கணும். ஏன்னா சாரும் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு, அதனாலதான் நான் கவனிச்சுக்கிட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆனா தப்பு நடந்துடுச்சா நீ? சார் வேலை விஷயமா எப்பவும் பிஸியா இருப்பாரு. ஒரு தடவை இந்த திருட, இன்னொரு தடவை வேற திருடன்னு எப்பவும் அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆனா அவருக்கே தெரியாது உண்மையான திருடன் வீட்டுக்குள்ளேயே இருக்கான்னு. அதுவும் தன்னுடைய நண்பன். உனக்கு என்ன வேணும்? பரவாயில்லையே குரு, கப்புன்னு புடிச்சுக்கிட்ட. சரி, என்னோட ஃபைனல் டீல கேளு. உங்களுக்கு உங்களோட அந்தரங்க வீடியோ வேணும்னா நீங்க ரமேஷை சாகடிக்கணும். என்ன? ஆமா, சாகடிக்கணும். உங்க புருஷன் ரமேஷ் செத்த அப்புறம் நீங்க யாருக்காக பயப்படணும்? அதுக்கப்புறம் ஓப்பனா லவ் பண்ணுங்க. பயப்படாதீங்க. எப்போ எப்படி சாவடிக்கணும்னு நானே சொல்றேன். 2 பேரும் யோசிங்க. என் போனுக்காக காத்துக்கிட்டு இருங்க. இப்ப என்ன பண்றது விக்கி? நமக்கு வேற வழியே இல்ல. அப்போ நம்ம உண்மையிலேயே ரமேஷை கொன்னாகணுமா என்ன? என்னால ரமேஷை கொல்ல முடியாது. என்னால ரமேஷை கொல்ல முடியாது. சத்தியமா என்னால முடியாது. ரீமா, நாம ரமேஷ கொல்லலனா நிச்சயமா ரமேஷ் நாம 2 பேரை கொன்னுருவாரு. அத்தை, நீ என்ன சொன்ன? ரமேஷ் சஸ்பெண்ட் ஆயிட்டாருனா? அப்புறம் நீ ரமேஷ் கிட்ட என்ன சொல்லி காசு வாங்குன? அம்மா, உங்க அப்பாவுக்கு HIV நோய் வந்துருச்சுன்னா இப்படி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு நாக்கு கூசல? சொல்லுடி, என்னதான் நடக்குதுங்க? ரீமா, நீ இவ்வளவு பணத்தை என்ன பண்ண? எங்கதான் எடுத்துட்டு போன? அத்தை, நான் தான் கேக்குறேன்ல, எங்க எடுத்துட்டு போன அத்தை, சொல்லு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நான் கேக்குறேன். நீங்க வாங்க. நான் அவகிட்ட பேசுறேன். நீங்க வாங்க. வாங்க. இங்க பாருமா, நீ தயவு செஞ்சு பயப்படாத. பொறுமையா கூலா என்ன ப்ராப்ளம்னு தைரியமா என்கிட்ட சொல்லு. என்னாச்சு சொல்லு, பயப்படாத. நீ ஏன் இதெல்லாம் பண்ண? வாயை திறந்து பேசு. மாமா, நான் பேசுறேன்ல, சொல்லுறீமா. அது அது என்னோட ஃப்ரெண்ட் அந்த ஜோதி இருக்கால. ஜோதிக்கு என்னாச்சு? யாரோ அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா. சத்தியமா சொல்றேன், நான் அவளுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன், வேற எதுவும் இல்ல. ஒரு நிமிஷம். நீ ஜோதியை யாரோ பிளாக்மெயில் பண்றாங்க நான் சொல்றேன். அவளை யார் பிளாக்மெயில் பண்றாங்க? அவனோட பேரை சொல்லு. என்னால பேர் சொல்ல முடியாது. அவ என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டா. என்ன ரீமா பேசிட்டு இருக்க? என்னால இதை நம்பவே முடியல. நீ போலீஸ்காரனோட மனைவியா இருந்துட்டு பிளாக்மெயில் பண்றவன மறைக்கிற. எவனோ ஒருத்தன் உன் ஃப்ரெண்ட பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட பேரை நீ என்கிட்ட சொல்ல மாட்டே. ரீமா, இந்த ஒரு காரணத்தினால தான்
கிரிமினல்ஸ்க்கு தைரியம் அதிகமாயிட்டே இருக்கு. ரீமா, எனக்கு அந்த ஆளோட பேரை சொல்லு. என்னால அவன் பேரு சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா ஆனா ஒண்ணு மட்டும் என்னால நிச்சயமா சொல்ல முடியும், உங்ககிட்ட பணத்தை அவ திருப்பி கொடுத்துடுவா. சைலேஷ் சொல்லு. ரமேஷ் சார், சார் இப்பதான் க்ளூ கிடைச்சது. அந்த மோகன் இங்கதான் சார் இருக்கான். அவன் எங்க மறைஞ்சிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நான் உடனே வரேன். அத்த, மாமா, நான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்துடுறேன். சரி. ஒன்னா போய் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. மம்மி, ச்சே. சொல்லு. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, உன் புருஷனை எங்க எப்படி கொல்லணும்னு. நீ உன் காதலனை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வந்துரு. எங்க? மாதவரம். மாதவரமா? ஆனா அங்கதான். ஆமா, ரமேஷும் அங்கதான் போயிருக்காரு. அது நான் விரிச்ச வலைதான். சரி கேளு, உன்னோட வீட்டு போஸ்ட் பாக்ஸ்ல உனக்காக நான் ஒரு கன் வச்சிருக்கேன். உடனே போய் அதை எடுத்துட்டு வந்துரு. ஹலோ விக்கி, நீ உடனே என்ன ரிங் ரோட்ல மீட் பண்ணு, சீக்கிரம். அவங்க வந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் அண்ணியை கவனிச்சேன் சார். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான் சார். சைலேஷ், இப்ப நான் என்ன சொல்றேனோ அப்படியே செய். சரி சார். சார், நானும் உங்க கூட வரேன். இல்ல சைலேஷ், இது என்னோட வீட்டு பிரச்சனை. சார், இந்த விஷயம் ஏன் இவ்ளோ பெருசாச்சு? நான் போலீஸ்காரன் தான், ஆனா ஒரு புருஷனும் கூட. நான் ரீமாவை ரொம்ப காதலிக்கிறேன் சைலேஷ். அவளுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா இன்னைக்கு இதுக்கு முடிவு கட்டியே ஆகணும். நீ இங்கே இரு. ரிமா, ரமேஷ் வந்துட்டு இருக்காரு.
ரீமா நீ ரெடியா இருக்கல? ரீமா, ரீமா சுடு ரீமா. ரீமா இவனை சுடுன்னு சொல்றேன்ல. ரீமா, இவன் உன்னை காதலிக்கிறான்னு சொல்றான், அப்படிதானே? ஆனா இப்ப பாத்தியா, இவன் உன் கையில துப்பாக்கியை கொடுத்துட்டான். ரீமா என்ன யோசிச்சுட்டு இருக்க? சுடு. எனக்கு எல்லாமே தெரியும் ரீமா. உன்னோட இந்த அஃபேரை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியும். இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இல்ல? ஆனா இது வரைக்கும் உன்னை இதுக்காக நான் திட்டி இருக்கனா இல்ல ஏதாவது சொல்லியிருக்கனா? ஏன் தெரியுமா ரீமா, நான் உண்மையா உன்னை காதலிச்சேன். மனசார நம்பினேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட ரீமா திருந்திடுவா, நிச்சயமா என்னை தேடி வருவான்னு. ரீமா, இந்த ஆள் என்னென்னமோ வளர்றான். அவன் பேச்சு திறமையால உன்னை திசை திருப்பணும்னு பாக்குறான். நீ தயவு செஞ்சு சுடு ரீமா. நான் உன்னை திசை திருப்பிட்டு இருக்கனா? சொல்லு. இந்த கேள்வியை உன் மனசாட்சிக்கிட்ட நீ கேளு. நீ தான் என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்க. ரீமா, அதை என்கிட்ட கூட நானே இவனை சுட்டுறேன். என்ன போலீஸ்காரங்களை முட்டாள் நினைச்சியா? என்னடா நினைச்சிட்டு இருக்க? முட்டாள். அவ்வளோ கான்பிடன்ஸா? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ரமேஷ் கிட்டேயேவா அவ்வளோ ஈஸியா ஒரு ஆளை சுற்ற முடியுமா என்ன? இதுல டூப்ளிகேட் புல்லட்ஸ் இருக்கு. இது வரைக்கும் எந்த எதிரியும் என் குறியில இருந்து தப்பிச்சதே இல்லை. ஒருத்தன் கூட தப்பிக்கல. ஆனா நான் காதல் போராட்டத்துல தோத்துட்டேன். காதல் போராட்டத்துல என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ரமேஷ் தோத்து போயிட்டான். ரீமா, கண்ணெடு. கண்ணெடு ரீமா, கண்ணெடு. அவனை சுடு ரீமா. சுடு ரீமா. சைலேஷ், கண்ணை இருக்கு. ரீமா, ரீமா வேண்டாம். கண்ணை என்கிட்ட கொடுத்துரு. ரீமா, நான் சொல்றதை கேளு. கண்ணை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல, நான் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க என் மேல எப்பவோ அன்பு காட்டி இருக்கீங்க. நான் உங்களை ஏமாத்தி இருக்கேன், துரோகம் செஞ்சிருக்கேன். வெறும் துரோகத்தை மட்டும் தான் செஞ்சிட்டு இருக்கேன். ரீமா, நான் சொல்றதை கேளு. நீ இப்ப இதை உணர்ந்துட்டல? இல்ல, நான் என்ன சுட்டுக்கிறேன். நீ உன்னோட தப்ப உணர்ந்துட்ட. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க.
தாம்பத்திய வாழ்க்கையில நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்பவுமே உடைஞ்சிடக்கூடாது. ஒருவேளை அந்த நம்பிக்கை உடைஞ்சா என்னைக்கும் ஒட்டாதுன்னு நம்ம முன்னோர்கள் சரியா சொல்லியிருக்காங்க. எந்த உறவா இருந்தாலும் சரி, அதுல நம்பிக்கை வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை அதுல நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் அந்த உறவு என்னைக்கும் திரும்ப இணைய வாய்ப்பே இல்லை. ரமேஷ் ரீமாவுக்கு திருந்தறதுக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரு. ஏன்னா அவரு தன்னுடைய உறவுல விரிசல் ஏற்படுறத விரும்பல. ஆனா ரீமா தேர்ந்தெடுத்த கடைசி வழி எதிர்பாராத விதமா முடிஞ்ச இடம் ஜெயிலா தான் இருந்தது. ரீமாவுக்கு கல்யாணம் ஆகி இருந்தும் இன்னொரு நபரு கூட உறவு வச்சுக்கிட்டதால தன்னோட புருஷனை ஏமாத்தின குற்றத்துக்காகவும் தண்டனை கிடைச்சது. நேயர்களே, நாங்க உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம், நீங்க உங்களை சுத்தி இருக்கிற உறவுகள் மேல அன்பு காட்டுங்க. அவங்களுடைய நம்பிக்கையை ஜெயிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் என்னைக்குமே நிலைச்சிருக்கும். உங்க அமைத்து இன்னைக்கு நான் விடைபெறேன். கிரைம் அலர்ட்ல இன்னொரு உண்மையான சம்பவத்தோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். நேயர்களே, அது வரைக்கும் நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரைம் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அலர்ட்டா இருக்கணும். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான உண்மை குரல்.